ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு நிலை இருக்குது. என்ன நிலைன்னா, தனக்கு எது வேணும்னாலும் போராடி மட்டும்தான் பெற முடியுங்கிற ஒரு காலகட்டத்துக்கு நீ தள்ளப்பட்டிருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி போராடிட்டு இருக்காங்க. இன்னை வரைக்கும் அதுக்கான உண்டான நடவடிக்கைகள் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு சுத்தமாக தமிழகத்தில் கிடையாது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. நேற்று ஒரு 12th ஒரு படித்த எக்ஸாம் எழுத போன ஒரு பொண்ணு இன்னைக்கு தினத்தந்தியில் பார்த்தீங்கன்னா, தந்தி டிவியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் பூராமல் அதுதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கோட தமிழகத்தோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அதாவது அவங்க சரியில்லைன்னு இவங்க கிட்ட ஆட்சி கொடுத்தா இவங்க அதுக்கு மேலே இருக்காங்க. அப்போ இந்த தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்னா தளபதியால் மட்டுமே கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த போராட்டத்துக்கான முதல் அடிப்படை. ஆனால் அதாவது சட்டம் கடுமையாக்கணுங்கிறத தாண்டி இந்த அரசு முதல்ல மாறணும். சரிங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குற்றம் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். நாட்டில் நடக்கக்கூடிய 80% குற்றங்களுக்கு ஒரு மூல காரணமே அந்த ஒரு குடி போதை, கஞ்சா. இதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கான கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அதை விநியோகம் செய்யறது ஆளுங்கட்சி சார்ந்தவங்க தான். இப்போ அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அவங்க தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். பட் அவங்க அதுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்க கிடையாது. கண்டிப்பா இதுக்கான ஒரு 2026 இது ஒரு மாற்று அரசியலா இருக்கும். எங்களுடைய தங்க தளபதி அவர்கள் அந்த 2026 முதல்வர் நாட்கள் ஒருவர் இது எல்லாருக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாரு அப்படிங்கிறத எடுத்து பதிவு பண்ணிக்கிறோம். காணவில்லை 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 சட்ட ஒழுங்கை காணவில்லை சட்ட ஒழுங்கை காணவில்லை. சட்ட ஒழுங்கு இப்போ வரைக்கும் கெட்டுதான் கிடக்குது. ஏன்னா இன்னைக்கு போதைப் பொருள் வந்து பார்த்தோன்னா ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து எந்த தைரியத்தில் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்கன்னு தெரில. ஆனால் வந்து மூளைக்கு மூளை வந்து பார்த்தோன்னா கஞ்சா போகுது, தண்ணி போகுது, சரி எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. எல்லாருமே அதுக்காக அடிமை ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் யார் வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் கண்டெடுத்து பேசியிருக்கிறா? இன்னைக்கு தளபதி விஜய் வந்து இறங்கி இருக்கிறாரு, நான் போதைப் பொருள் பேசுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மனுஷனையும் வந்து பார்த்தோன்னா அவரோட குடும்பத்தை வச்சு பர்சனல் அட்டாக் பண்ணி ஒருத்தரை எப்படி வந்து முடக்க முடியுமோ எவ்வளோ விஷயத்த முடக்கிட்டு வந்து போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு டெமோக்ராட்டிக் வந்து பார்த்தோன்னா கரெக்ட் லெவலில் மெயின்டைனாக இருக்கிறா. எந்த தைரியத்தில் வந்து ஸ்டாலின் சார் வந்து பார்த்தோன்னா இதெல்லாமே வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து சட்ட ஒழுங்குபடி சரியாக இருக்குது அப்படின்னு எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு கணக்கெடுப்பு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கொடுக்குறாரு அவர் ஃபஸ்ட்டு அப்படின்னு இருக்குதுல்ல. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் இந்த அரசு சொல்கிற மாதிரி தமிழக வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. 2021 தமிழகத்தோட மொத்த கடன் 4.5 கோடி, இன்னைக்கு வந்து 11 கோடி. இது ஒரு வளர்ச்சி தான். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40-50 வயசுல ஆண்கள் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பொட்ட பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, பசங்க ஸ்கூல் படிக்கிற பையன் குடிச்சிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு வளர்ச்சி தான். அதாவது வீட்டு வரி, அதே மின்சார கட்டணம், இன்னைக்கு எல்லாமே அன்னைக்கு இருந்த கேஸ் வந்து 500 ரூபாய்க்கு வித்துட்டு இன்னைக்கு வந்து 1000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. இதுவும் ஒரு வளர்ச்சி தான். ஆக்சுவலி வளர்ச்சிங்கிறது இது கிடையாதுண்ணா. அதாவது ஒரு தனி மனிதனுடைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்ச இளைஞர் வேலை வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு அவன் பெயிண்ட் அடிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா கொத்து வேலைக்கும் போயிட்டு இருக்கு. அவனுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா சுத்தமா இவங்க கிட்ட கிடையாது. ஒரே ஒரு விஷயம் அவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 70 வருஷம் நாங்க ஆட்சி அமைச்சிருக்கோம், 70 வருஷம் அரசியல் சொல்றீங்களா? நீங்க தைரியமான ஆம்பளைகளா இருந்தா, தைரியமான அரசியல் கட்சியா இருந்தா தனியா நின்னுங்க பார்க்கலாம். தனியா எங்க கூட தளபதி கூட மோதி பாருங்க பார்க்கலாம். தளபதியோட 1% ஓட்டு நீங்க அதிகம் காட்டிருங்க. இன்னைக்கு தளபதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் வந்து நீக்கிவிட்டு அவர் வந்து உங்க கூட வந்து சேர்ந்துக்குவாரு. பட் உங்களுக்கே தெரியும் தனியா நம்மளால முடியாது. நீங்க 30 கட்சியில நீங்க 50 கட்சி எதிர்த்தாலும் தளபதி எதிர்த்து உங்களால ஜெயிக்க முடியாது. இந்த 2026 தமிழக மக்களுக்கான ஆண்டு, தமிழக வெற்றி கழகத்துக்கான ஆண்டு அப்படிங்கிறது கண்டிப்பா இது உணர்த்தும் எல்லாருக்குமே. ஓட்டுக்கு வரும்போது மட்டும் எதுவும் இல்லைன்றாரு. ஆனால் இப்போ இந்த ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா அவர் திருச்சி மாநாட்டில் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு எதுவும் சொல்ல. இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தோன்னா தூத்துக்குடி இஷ்யூஸ் வந்து பார்த்தோன்னா பரவலாக போய்கிட்டு இருக்குது. அதாவது வந்து விஜய் வந்து கூட்டணி பாஜக கூப்பிடுறாங்க, அவர் போனா பரவாயில்லையே தனியாக என்ன பரவாயில்ல? நீங்கள் பாஜக கூட போய் தான் வந்து தளபதி ஜெயிக்கணுன்றது எனக்கு அவசியம் இல்லை. ஒரே விஷயம், ஏன்னா பெரியார் கொள்கையை எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா நாங்கள் வந்து அரசியல் பண்ணணும் அவசியமே இல்லை. எங்களுக்கு பெரியார் கொள்கை கண்டிப்பாக வேணும். அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க, பாஜக ஒத்துக்கிட்டாங்கன்னா தாராளமாக கூட்டணி போட்டோம். ஆனால் பெரியார் கொள்கையை வச்சு வந்து பார்த்தோன்னா எடுத்து சொல்லிட்டு இந்த கூட்டணி போடுற விஷயம் வந்து பார்த்தோன்னா நான் வேணான்னு சொல்லுவேன். புரியல. கூட்டணி இல்ல, விஜய் சார் சிஎம் இருக்கிற கூட்டணி வந்தா பரவாயில்ல. கேண்டிடேட் போட்டிருக்கிறாங்கல்ல, இல்ல எடப்பாடி சிஎம்ல இவர் துணை சிஎம் வந்தா பரவாயில்ல. இல்ல அது வந்து விஜயவே வந்து சிஎம் நிக்கட்டும். ஏன்னா அவருக்கு ஒரு அனுபவம் வரட்டுமே. ஒரு விஷயம் தப்பு இல்லை. எல்லாருமே வந்து ஆண்டு தான் கற்றுக்கிட்டாங்களே தவிர யாரும் வந்து பார்த்தோன்னா உடனடியாக வந்து நான் பிறப்புலேயே சிஎம்னு சொல்லி யாரும் வரல. எல்லாரும் வந்து பார்த்தோன்னா ஆண்டு தான் கற்றுக்கிட்டாங்க. முதல்ல தளபதி என் பேர் எப்படி இருக்குதுன்றத பார்த்துக்கோம்.
அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி பண்றாருன்றதை வந்து நம்ம அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சும்மா வரதுக்கு முன்னாடி இத்தனை அவதூறு பரப்புன்னு அவசியம் இல்லைல்ல. தேங்க்யூ. அதாவது ஒரே ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி ஆகணும். இன்றைக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பதிவு பண்ணிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டங்கள் ஏதாவது இந்த அரசு கிட்ட இருக்கான கண்டிப்பா கிடையாது. வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்கி கொடுங்க அப்படின்னா சந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. உருவாக்கக்கூடிய தொழிற்சாலை அமைச்சு கொடுங்கன்னா போய் கலைஞர் சிலை திறக்கிறதும் அவங்க அப்பா சிலை திறக்கிறதும் தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. அதுக்கான ஒரு விஷயம் தான் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் பதிவு பண்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கான அமௌண்ட் மாசம் அதாவது 5000 அனுப்புறது 3000 அனுப்புறது எல்லாமே இந்த அரசு பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு பதிவு மட்டும் நான் கேட்கிறேன். இப்போ இந்த 5 ஆண்டு காலமாக நடக்க முடியாத ஒரு விஷயத்தை இந்த கடைசியாக 2024 மட்டும் எதுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இனிமேல் நம்ம இந்த தமிழகத்தில் ஆட்சி நடக்காது. அது பணம் கொடுத்தாலும் நம்ம அதை ஒரு மாற்று அரசியல் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக தளபதி இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பாக நடக்காது. அதுக்கான முன்னெடுப்புகள் தான் இனிமேல் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. 2026 தளபதி தான் சிஎம். மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான இடஒதுக்கீடு கரெக்டான முறையில் இருக்கணும். அதுக்கோசம் வேலை கவர்மெண்ட் வேலை பொருளாதாரம் அந்த மாதிரி நிலைமையில் வந்து ஜாதி வரி கணக்கு எடுத்தோம்னா கரெக்டான அவங்களுக்கு அரசாங்க வேலை அந்த மாதிரி இது நடக்கும். போதை ஒழிப்புக்கும் எதிராக இது பண்ணிருக்காங்க. நிறைய சட்டம் ஒழுங்கு நடக்குது. ரயில் வேலை பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையில் வந்து மக்களை வெட்டுறது குடிக்கிறது பொதுமக்கள் இடையூறு பண்ணிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கான தீர்வுக்காக தான் இந்த போராட்டம் நடத்துறாங்க. இது நல்ல ஒரு மாற்றத்துக்கான வந்து 2026 கண்டிப்பாக நடக்கும். தளபதி சிஆர்ஆர். சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு கிடக்குது. சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு நடக்குது. தளபதி வந்தார்னா இதுக்கான மாற்றம் கண்டிப்பாக நடக்குது. 2026 தளபதி தான் ஆட்சி அமைக்கிறார். சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்குங்களா? எந்த கடையில் விற்கிதுன்னு முதல்ல சொல்லுங்க. ஒரு மலம் கழிக்க போகிற சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. இது இங்கே ஆளுங்கட்சி தான் பண்ணிகிட்டு இருக்கு. கஞ்சா வைக்கிறதுலேருந்து அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்க நிர்வாகிகள் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் சட்டம் ஒழுங்கு எப்படி சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி சட்டம் ஒழுங்கு மோசமாக தான்? ஏன்னா டெய்லியும் ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது. இந்த போராட்டம் எதுக்காக? இந்த போராட்டம் சாதி வரி கணக்கெடுப்பு சட்டம் ஒழுங்கு சீரமைக்கிறதுக்கான அதுக்காக நடத்துகிறோம். 2026 கண்டிப்பாக தளபதி விஜய் தான் வருவார். எப்படி சொல்கிறோன்னா தெற்காசியாவை கட்டிய அந்த ராஜராஜ சோழனே 2 தலைமுறைக்கு மேலே தாண்டலை. நீங்கள் எவ்வளோ நாளுக்கு ஆடிடுவீங்க? நீங்கள் ஆடுங்க, எவ்வளோ தூரம் ஆடுறீங்க பாடுங்க, பார்த்துக்கோங்க. ரீசெண்ட் டைமில் விஜய் சார் மேலே நிறைய அவதூறு கெட்ட பேர் உருவாக்குறாங்க. அதை பற்றி நினைக்கிறீங்க? அதை மட்டும் தானே பண்ண முடியும் அவங்களால. நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் பண்ண நீங்கள் எவ்வளோ அவதூறு பரப்புறீங்களோ அதை நாங்கள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் வளர்த்து காட்டுவோம். ஏடிஎம்கே கூட்டணி கூப்பிடுறாங்க. பிஜேபிலாம் விஜய் கூட்டணி போனால் பரவாயில்லையா தனி நின்னா பரவாயில்லையா? தனித்தனிக்கணும்.